சாய்ராம். திருச்சிற்றம்பலம். ஆத்ம விசாரம் பகுதியில இன்றைக்கு ஸ்ரீமத் பகவத்கீதையில் 10வது அத்தியாயமான விபூதி யோகத்தையும், ஆத்ம விசாரத்தில் இரண்டல்லாத ஒன்றுதான் அந்த ஒரு நிலையை உணர்ந்த பிற்பாடு வேற எதுவுமே நிலையானது இல்லை, மற்ற எல்லாமே மாயை தான். இந்த உடல் சார்ந்த எல்லா விடயங்களிலும் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும் அப்படிங்கிறத ஆதிசங்கராச்சாரியார் அனுபவபூர்வமா அந்த அனுபவத்தையும் நமக்கு விளக்குகின்றார். மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஹரி ஓம். பகவத்கீதையினுடைய 10வது அத்தியாயம் விபூதி யோகம். தசமோऽध्यायः விபூதி யோகः. ஸ்ரீ பகவானுவாச்ச பூய ஏவ மகாபாஹோ ஸ்ருணு மே பரமம் வசः யத்தேஹம் பிரியமானாய வக்ஷ்யாமி ஹித காம்யயா. பெருந்தோள் உடையாய் அர்ஜுனனை சொல்லுகின்றார் பகவான் கிருஷ்ணர். அர்ஜுனுடைய கேள்விகள் தொடர்கின்றன. அவருக்கு பகவான் உணர்த்தியவை பல உணர்ந்து தெளிவும் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. இந்த ஒரு சூழ்நிலையில் பகவானுடைய அந்த அருள்மொழிகளை இன்னும் மேலும் கேட்பதற்கு ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றார் அர்ஜுனர். அதனால் பகவான் சொல்லுகின்றார், பாகுபலசாலி மேலாம் என் மொழியை மீண்டும் கேளாய். கேள்வியில் உவகை உடைய உனது நலம் கருதி அதை நான் நவிழுகின்றேன். இந்த கேள்வி என்பது, கேட்டல் என்பது 2 இடங்களில் வருகின்றது. ஒன்று, குருவினுடைய உபதேசத்தை கேட்டல். இன்னொன்று, நாம் அதன் பிறகு சிந்திக்கின்றோம். அதில் லயிக்கும் பொழுது மீண்டும் பல வினாக்கள் நமக்கு எழுகின்றன. அந்த வகையில் பல கேள்விகளையும் நாம் குருவிடம் கேட்கின்றோம். அப்படி அர்ஜுனனுக்கு அந்த கேள்விகள் கேட்கின்றான் என்றால் அவனுடைய சித்தமானது தெளிவடைகின்றது என்று பொருள். அவன் தன்னுடைய குருவினிடம் நம்பிக்கை கொண்டுள்ளான் என்று பொருள். அப்படி அவனுடைய, அதாவது ஒரு வாதத்திற்கும் விதண்டாவாதத்திற்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. அப்படித்தான் ஒரு குருவினிடம் ஒரு சிஷ்யன் கேள்விகளை கேட்கும் பொழுது அவனுடைய உண்மையான நோக்கம் அதை குருவானவர் அறிந்து கொண்டிருப்பார். அதனால் அவனுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல குரு மிகவும் ஆசை கொண்டுள்ளார். அந்த வகையில் கேள்விகளில் உவகை ஆசை கொண்டுள்ள உன்னுடைய நலம் கருதி அதன் வாயிலாக அர்ஜுனனுக்கு பதில் கிடைக்கின்றது, இன்னும் தெளிவு பிறக்கின்றது. அதனால் கிருஷ்ண பகவான் இந்த விபூதி யோகத்தை அருளுகின்றார். எவ்வவற்றெல்லாம் தான் பரிணமிக்கின்றோம், எவையெல்லாம் சிறப்பு மிகுந்தவை, அந்த சிறப்புகளாக தானே இருப்பது, இப்படி அத்துணை தன்னுடைய விசேஷங்களை எல்லாம் அர்ஜுனனுக்கு அருளுகின்றார். அதன் வாயிலாக அந்த அனுபவத்தை நாம் பெறுவதற்காக. ஆக விபூதி என்பது பிரசாதம் என்று நாம் பொருள் கொள்வோம். அந்த வகையில் இறைவனுடைய பிரசாதமானது எது? அவனுடைய உபதேசம், இறைவனுடைய அருள்மொழிகள். அதைத்தான் இந்த 10வது அத்தியாயத்தில் 42 ஸ்லோகங்களாக பகவான் நவில்கின்றார். வானவர் கூட்டங்களும் மாமுனிவரும் என் உற்பத்தியை உணரார். ஏனென்றால் வானவருக்கும் மாமுனிவருக்கும் முற்றிலும் முதற்காரணம் நானே. பகவானுடைய அவருடைய அந்த அருளினை உணர்வது நாம் பல கிரந்தங்களில் படிப்பது போல
இதை விவேக சூடாமணியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, பகவத்கீதையிலும் சொல்லப்படுகின்றது. இறைவனுடைய அருளினால்தான் நாம் அவனை உணர முடியும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அப்படி இருக்கையில் மாமுனிவர்களும் வானவர்களும் தன்னை உணர முடியாத காரணம் ஏன்? ஏனென்றால் பகவான் அவர்களை தோற்றுவித்தவர். ஆகையினால் அவர்களும் பகவானுக்கு கீழேதான் இருக்கின்றார்கள். ஆக முதற் காரணமாக இருக்கும் இறைவனே உணர்த்தினால் அன்றி, அதைத்தான் சைவ சித்தாந்தத்தில் பதிஞானம் என்று சொல்லுவார்கள். பசு ஞானம், பாச ஞானம், பதிஞானம். பசுவாகிய உயிர், அந்த பசுவாக இருக்கும் பொழுது அந்த உயிருக்கு எந்த ஒரு பரிவிகரணங்கள் துணை இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த அறிவு இருக்கும் பொழுது அது எந்த ஒரு புரிதலுமே அதுக்கு இல்லாது இருக்கும். அது பசு ஞானம். பாச ஞானம் என்பது பொறிகள், புலன்கள், அந்த கரணங்கள், புத்தி, சித்தம் இவற்றினால் அதற்கு கிடைக்கப்படும் அறிவு, அதுதான் பாச ஞானம். அதுவும் இறைவனுடைய அந்த பரஸ்வரூபத்தை உயிருக்கு உணர்த்தாது. பதிஞானம் இறைவனுடைய ஞானமே தான். அந்த அனுபவமே சாட்சாத்கார அனுபவம் என்று ஆதிசங்கரர் அருளுகின்றார் அல்லவா? அந்த அனுபவம் மட்டுமே நமக்கு அந்த பதியை பற்றிய அந்த ஞானத்தை நமக்கு அருளும். அப்படித்தான் இங்கே கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகின்றார். முனிவர்களாலும் வானவர்களாலும் அதை உணர முடியாது. அவர்களை தோற்றுவித்தவனும் நானே, அதற்கு முதற் காரணமாக இருப்பவனும் நானே. அப்படி இருக்கையில் இறைவனுக்கு இந்த அவதாரங்கள் உற்பத்தி என்பதெல்லாம் இறைவனுக்கு உண்டா? அதை பற்றிய உண்மை என்ன என்பதை சுவாமி சித்பவானந்தர், உண்மையில் அவனுக்கு உற்பத்தி இல்லவே இல்லை. பிறவாத அவன் பிறப்பவன் போன்ற அவதாரங்களை தன்னை காட்டிக் கொள்கின்றான். அவன் வடிவெடுத்திருக்கையில் அவனுடைய மகிமையை முழுவதுமாக அறிந்தவர்தான் யார்? பிரபவம் என்பதற்கு மகிமை என்று ஒரு பொருள். அனைத்துக்கும் முதற் காரணமாகிய அவன் பெருமையை அவன்தான் உணர்வான் என்று விளக்கிவிட்டு, ஆதி இல்லாதவன் என்றும் பிறவாதவன் என்றும் உலகுக்கு தலைவன் என்றும் என்னை அறிகின்றவன் மானுடருள் மயக்கம் இல்லாதவன். அவன் பாவங்கள் அனைத்தினின்றும் விடுபடுகின்றான். பரமாத்மாவினிடத்திலிருந்து தேவர்களும் ரிஷிகளும் உண்டானார்களானால் அப்பரமாத்மா யாரிடத்தில் உண்டானார் என்ற கேள்வி பிறக்கக்கூடும் அல்லவா என்று நமக்கு விளக்குகின்றார் சுவாமி சித்பவானந்தர். இதற்கு விடையாக அவர் தம்மை அனாதி என்று சொல்லுகின்றார். இறைவனுக்கு துவக்கம் என்பதே கிடையாது. ஏனென்றால் தோன்றிய ஒரு பொருள் அழிந்தே போகும். இறைவனுக்கு அழிவு கிடையாது. அதனால் அவனுக்கு தோற்றமும் கிடையாது. இறைவனை பல்வேறு பரிணாமங்களில் தான் நாம் அவனை காண்கின்றோம், அவனை பற்றிய செய்திகளை கேட்கின்றோம், உணர்கின்றோமே தவிர அவனுடைய பரஸ்வரூபத்திற்கு தோற்றமும் கிடையாது, அழிவும் கிடையாது. அத்தகைய மயக்கமில்லாத தன்மை உள்ளவனால் தான் என்னை உணர முடியும் என்று கிருஷ்ணர் அருளுகின்றாரே, அந்த மயக்கமில்லாத தன்மை எப்பொழுது வரும்? பக்தி சாதனத்தினால். அந்த நம்முடைய ஆன்மா சுத்தி அடையும் பொழுது அவனுடைய சர்வேஸ்வரனுடைய இந்த விபூதியை, இந்த சிறப்புகளை எல்லாம், இந்த அருள்மொழிகளை நாம் அறிய முடியும் என்று விளக்குகின்றார்கள். அவனுடைய இந்த விபூதிகளாக ஞானம், புத்தி, மயக்கமின்மை, அமைதி, இன்பம், துன்பம், பிறப்பு, இறப்பு, தானம், அஹிம்சை, புகழ்ச்சி, இகழ்ச்சி, இப்படி பல பாங்குகள் உயிர்களுக்கு என்னிடத்திலிருந்துதான் உண்டாகின்றன என்று பகரும் கிருஷ்ண பகவான் எனது விபூதிகளையும் யோகத்தையும் உள்ளபடி அறிகின்றவன் அசையாத யோகத்தை சார்ந்திடுவான். இதில் சந்தேகம் இல்லை. அவனுடைய அந்த நிலையில் மாறுபாடு இல்லாத ஒரு தன்மை பிறக்கும். என்னுடைய இந்த விபூதிகளை யோகத்தையும் உள்ளபடி அறிகிறவனுக்கு என்று 7வது ஸ்லோகத்தில் சொல்லி, மச்சித்தா மத்கத பிராணா போதயந்தః பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி சரமந்தி ச. சித்தத்தை என்பால் வைத்து உயிரை எனக்கு ஆக்கி உரியது ஆக்கி ஒருவருக்கொருவர் என்னை விளக்கி கொண்டும் யாண்டும் என்னை புகழ்ந்து பேசியும் மனநிறைவடைந்தும் மகிழ்வடைந்தும் இருக்கின்றனர். அத்தகைய பக்தி செய்பவர்கள்
சித்தம் ஆன்ம சுத்தி அடைய பெற்றவர்கள், இறைவனுடைய விபூதிகளை உணர்ந்தவர்கள், அவர்களெல்லாம் இத்தகைய மகிழ்வான நிலையை அடைகின்றார்கள் என்று பகவான் சொல்லுகின்றார். அவர்கள் யோக முயற்சியோடு அன்புடனும் என்னை வழுத்துபவர்களுக்கு புத்தி யோகம் வழங்குகின்றேன். எப்படி பதிஞானம் என்பது இறைவனுடைய அந்த ஞானம்தான் நமக்கு அவனை உணர்த்த முடியும். வேறு எந்த ஒரு ஞானத்தினாலும் நமக்கு அவரை அறிய முடியாது. அப்படி இந்த புத்தி யோகம் என்பதனை, இந்த இறைவனுடைய விபூதி, அந்த அருள்மொழிகளை, அந்த பிரசாதம் அது நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு புத்தி தெளிவு வேணும். அதற்குண்டான அந்த யோகம், அந்த ஒரு நிலையான ஒரு தன்மை, அதை யார் கொடுக்கின்றார்? அதையும் இறைவன் தான் கொடுக்கிறார். அப்படி என்னை பக்தி செய்பவர்கள், அன்பு வைத்திருப்பவர்கள், ஆன்ம சுத்தி அடைந்தவர்களுக்கு புத்தி யோகத்தை நான் வழங்குகின்றேன் என்று சொல்லுகின்றார். அதுதான் 11வது ஸ்லோகத்தில் நான் அவர்களுக்கு அருளால் இறங்கி, இதுதான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அந்த கரணத்தில் வீற்றிருந்து, நம்முடைய பொறிகரணங்களில் அவனே வீற்றிருக்கின்றான். மெய்ஞான சுடர் விளக்கால் அஞ்ஞான துதித்த ஆர் இருளை அகற்றி விடுகின்றேன் என்று சொல்லி, இதற்கு மறுமொழியாக பகவானுடைய சிறப்பம்சங்களை எல்லாம் உணர்ந்த ஒரு அந்த அனுபவத்தை, அந்த ஆனந்தத்தை அர்ஜுனன் பகர்கின்றான். மேலான பிரம்மம் உயர்ந்த இருப்பிடம் ஒப்பற்ற புனிதமாகவீர் நீங்கள். எல்லா ரிஷிகளும் தேவர்கள் வியாசர் ஆகியவரும் உம்மை நித்தியமானவன், திவ்ய புருஷன், ஆதிதேவன், எல்லோருக்கும் ஆதியாக இருப்பவன், நித்தியமானவன், பிறப்பில்லாதவன், எங்கும் நிறைந்த பொருள் என்று இயம்புகின்றார். நீரும் அப்படித்தான் இயம்புகின்றீர்கள் என்று சொல்லி, உம்மை உம்மால் நீரே உள்ளபடியே அறிவீர். உம்மை உம்மாலே அறிய முடியும். இறைவன், அந்த இறைவனுடைய அந்த வெவ்வேறு பரிணாமங்கள், அந்த அவதாரங்களிலும் அவனை முழுவதுமாக நம்மால் அறிய முடியாது. ஜனார்தனா, உமது யோகத்தையும் விபூதியையும் மீண்டும் விரித்து விளக்குவீராக. அவருடைய அருள்மொழிகளை இன்னும் கேட்டும் அர்ஜுனனுக்கு மீண்டும் மீண்டும் அதை அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு அவா. இறைவனை பற்றி இறைவனால் மட்டுமே அவனையாலேயே அவனை அறிய முடியும். அப்படி இருக்கும் பொழுது அதில் எப்படி நமக்கு ஒரு நிறைவு ஏற்படும்? அதனால் இன்னும் அர்ஜுனன், இன்னும் நீ சொல்வீராக, உமது அமுதி மொழிகளை நான் கேட்க விரும்புகின்றேன், எனக்கு அது தெவிட்டவில்லை என்கின்றார் அர்ஜுனர் 18வது ஸ்லோகத்தில். விஸ்தரனோத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனார்தன ஊஹ்ய கதய திருப்திர்ஹி ஷுண்வதோ நாஸ்தி மேம்ருதம். நல்லது குருகுல பேராளா, என் மேலாம் மகிமைகளில் முக்கியமானவைகளை உனக்கு மொழிகின்றேன். ஏனெனில் என் விபூதியின் விஸ்தரிப்புக்கு முடிவில்லை. இறைவனுடைய அந்த சிறப்புகளுக்கு முடிவே இல்லை என்று இறைவனே பகிர்கின்றான். அப்படி இறைவன் எவ்வவற்றிலெல்லாம் தான் சிறப்பு அம்சமாக நிறைந்திருப்பதை 21வது ஸ்லோகத்திலிருந்து சொல்லுகின்றார். ஆதித்யர்களுள் விஷ்ணுவாகவும், ஒளிர்பவைகளுள் கதிரவன் சிறந்தவன், கதிர் நிறைந்த ஞாயிறு நான், மருத்துக்களில் மரீஷியாகவும், நட்சத்திரங்களில் சந்திரனாக இருக்கின்றேன். வேதங்களுள் சாமவேதம், தேவர்களுள் இந்திரன், இந்திரியங்களுள் மனது, உயிர்களின் உணர்வாகவும் இருக்கின்றேன். யக்ஷரக்ஷரர்களுள் குபேரன், வசுக்களுள் அக்னி, மலைகளுள் மேருமலை, ருத்ரர்களில் சங்கரன் ஆகவும் இருக்கும் நான். பார்த்தா புரோகிதர்களுள் முக்கியமான பிரகஸ்பதி நான் என்று அறிக. சேனை தலைவர்களுள் நான் முருகக் கடவுள், நீர்நிலைகளுள் நான் கடவுள், நீர்நிலைகளுள் நான் கடல் என்று 24வது ஸ்லோகத்தில் சொல்லுகின்றார். புரோதசாம் ச முக்கியம் மாம் வித்தி பார்த்த ப்ருஹஸ்பதிம் சேனானீம் அகம் ஸ்கந்தஹ சரசாமஸ்மி சாகரக. நீர்நிலைகளுள் நான் கடலாக இருக்கின்றேன் என்று சொல்லி, பிருகு வாக மகரிஷிகளிலும், பிரணவமாக வாக்குகளிலும், ஜப யஜ்ஞமாக யஜ்ஞங்களிலும்,
இமாலயமாக ஸ்தாவரங்களிலும் நான் சிறப்பு அம்சம் எடுத்துள்ளேன் என்று சொல்லும் பகவான், மரங்கள் எல்லாவற்றினுள்ளும் நான் அரசமரம். தேவரிஷிகளுள் நாரதர், கந்தர்வர்களுள் சித்திரரதன், சித்தர்களுள் கபிலமுனி. இதில் இந்த அரச மரத்தை பற்றி ஒரு விளக்கம் கூறுகின்றார் சித்வானந்தர். இந்த அரச மரம் எதனால் சிறப்பு பெறுகின்றது? அதனுடைய இலையோ பூ காய் எதற்கும் உதவாது எனினும் அது ஆத்ம சாதனங்கள் யாவும் அரச மரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கின்றன. அரச மரம் என்றாலே நமக்கு அரச மரத்தடி பிள்ளையார் கோயில் நினைவுக்கு வரும். பொதுவாக பெண்கள், அதுவும் கர்ப்பிணி பெண்கள், இப்படி எல்லோரும் அந்த அரச மரத்தினை, அந்த விநாயகரை வழிபட்டு அதை வலம் வருவது கிராமப்புறங்களில் இன்றளவு நாம் நிறைய காண முடியும். அப்படி அதை காணும் தோறும் நமக்கு ஏன் அதற்கு வேறு அதனுடைய பயனாக வேறு எதுவும் நமக்கு நினைவுக்கு வர மாட்டேங்குது. வேறு எந்த மரங்களாக இருந்தாலும் அந்த பழங்களை பற்றி நமக்கு ஒரு நினைவு வரும். அதனுடைய இலைகளை பற்றியோ காய்களை பற்றியோ அதனுடைய மருத்துவ குணங்கள் பற்றியோ எந்த நினைவுனாலும் வரும். ஆனா இந்த அரச மரத்தை நினைக்கும் பொழுது அரச மரத்தடி பிள்ளையார், அது கோயில்கள் இருக்கிறது அங்கே, அதை வலம் வந்தால் நமக்கு நல்ல ஒரு தெய்வீக பலன்கள் கிடைக்கும் என்று இப்படி தெய்வ சந்த சார்ந்த சிந்தனைகள் மட்டுமே நமக்கு வருகின்றது. அதுதான் அந்த அரச மரத்தினுடைய ஒரு தெய்வீக தன்மையை நமக்கு குறிக்கின்றது என்று இதனை விரித்து சொல்லுகின்றார் சுவாமி சித்வானந்தர். குதிரைகளுள் அமிர்தத்துடன் உண்டான உத்ஸ்ரவசு என்றும், யானைகளுள் ஐராவதம், மக்களுள் வேந்தன், மக்களுள் அதாவது அரசனாகவும், பாம்புகளில் வாசுகி, ஆயுதத்தில் வஜ்ராயுதம், பசுக்களில் காமதேனு, பிறப்பிப்பவர்களிடத்தில் மன்மதன் ஆக இருக்கின்றேன். நாகங்களுள் நான் அனந்தன், ஜலதேவதைகளுள் வருணன், பித்ருக்களுள் அரியமான், அடக்கி ஆள்பவர்களுள் நான் யமன் ஆவேன். தைத்தியர்களுள் நான் பிரகலாதன், கனிப்பவர்களுள் காலன், விலங்குகளுள் சிம்மம், பறவைகளுள் கருடன் ஆகவும் நான் இருக்கின்றேன். நதிகளில் கங்கையாகின்றான், ஆயுதம் பிடித்தவர்களுள் ராமனாகின்றான், தூய்மைப்படுத்துபவைகளுள் காற்றாகின்றான் இறைவன். அர்ஜுனா, சிருஷ்டி பொருள்களுக்கு நான் ஆதி நடு அந்தம் ஆகின்றேன். வித்தைகளுள் நான் ஆத்ம வித்தை. தர்கிப்பவர்கள் பால் நான் வாதமாகின்றேன். யார் தர்க்கம் செய்கின்றார்களோ அந்த வாதமாகவே இருப்பவன் யார்? இறைவன் தான். இறைவன் உண்டு, இறைவன் இல்லை என்கின்ற ஒரே ஒரு வாதம்தான் இந்த உலகத்தையே நடத்துகின்றது. ஆனால் அதிலும் அங்கே இறைவன் என்ற ஒரு சொல் இல்லாது கிடையாது. அப்படித்தான் இறைவன் இந்த ஒரு ஸ்லோகத்தை நம்மால் அதை எடுத்துக்கொள்ள முடிகின்றது. எழுத்துக்களுள் அகரமாகவும், கூட்டு சொற்களுள் இரு சொல் கூட்டாகவும், ஓயாத காலமும் நானே, எங்கும் பறந்திருந்து வினை பயனை வழங்குபவனும் நானே. நாம் ஆற்றும் வினைகளுக்குண்டான பயன்களை வழங்குபவன் இறைவன்தான். மரணமாகவும் நானே இருக்கின்றேன், வளர் செல்வமாகவும் நானே இருக்கின்றேன். பெண்மைகளுள் புகழ், திரு, சொல், நினைவு, அறிவு, திண்மை, புரையாகவும் நான் இருக்கின்றேன். எல்லாவற்றிலும் இறைவன் பரிணமிக்கின்றான். சாமகானங்களில் பிருகத் சாமம், சந்தங்களில் காயத்ரி, மாதங்களில் மார்கழி, பருவங்களில் வசந்த காலம் ஆக இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, தேஜஸாகவும் நான் தான் இருக்கின்றேன். வெற்றியாக, முயற்சியாகவும், சத்துவ குணமாகவும் நான் இருக்கின்றேன். இரண்டு அல்லாத ஒன்று, அதுதான் பிரம்மம். அதைத்தான் இங்கே பகவான் கிருஷ்ணர் அருளுகின்றார். எல்லாவற்றிலும் அவரே பரிணமித்திருக்கின்றார். இறைவன் எல்லாவற்றிலும் ஜடப்பொருட்களின் தன்மையாகவும் இந்த உயிர்களினுடைய அந்த சக்தியாகவும் இருப்பது யார்? இறைவனே இருக்கின்றார். அந்த பிரம்மமே இருக்கின்றது. விஷ்ணிகளுள் நான் வாசுதேவன், பாண்டவர்களுள் தனஞ்சயன், முனிகளுள் வியாசர், கவிகளுள் நான் சுக்கிரன். முனிகள் என்றால் யார் என்பதற்கு அந்தர்முக திருஷ்டியில் மனதை முழுவதும் செலுத்தி மெய்ப்பொருளை முற்றும் அறிந்து கொள்ள வல்லவர் அவர்தான் முனி என்று பெயர். செங்கோலாக நீதி நெறி வழுவாது ஆட்சி புரியும் அந்த செங்கோலாக இருப்பவனும், வெற்றி வேண்டுபவரிடத்து நான் நீதியாக இருக்கின்றேன்.
ரகசியங்களுள் மௌனமாகவும் ஞானிகளுடைய ஞானமாகவும் நானே இருக்கின்றேன். அர்ஜுனா, எல்லா உயிர்களுக்கும் வித்து எதுவோ அதுவே நான். என்னையன்றி ஜங்கம ஸ்தாவரங்களில் வாழ்வது ஒன்றும் இல்லை. நாந்தோஸ்தி மம திவ்யானாம் விபூதீனாம் பரந்தப ஏஷ தூத்தே சதஸ் ப்ரோக்தோ விபூதேத் விஸ்தரோ மயா. எதிரியை வாட்டுபவனே, என் திவ்ய விபூதிகளுக்கு முடிவில்லை. என் விபூதி விரிவுகளில் ஒரு சிறிதுதான் என்னால் இயம்பப்படுகின்றது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய உபதேசம். ஈஸ்வரனை யாரால் முற்றிலும் அறிய முடியும்? அந்த பாக்கியம் நமக்கு இல்லை. அவனை பூரணமாக அறிய வேண்டும் என்பதும் இல்லை. அவனை கண்டு அவன் ஒருவனே உண்மை பொருள் என்று உணர்ந்தால் போதுமானது. அவனை பூரணமாக அவனை உணரும் ஒரு பாக்கியம் நமக்கு இல்லை. ஆனால் அவனுடைய உண்மைத்தன்மையை நாம் அந்த உண்மை பொருளை புரிந்து கண்டால் போதும். அவன் மட்டுமே மெய்ப்பொருள், மற்றவை எல்லாம் நிலை இல்லாதது என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் போதும். இந்த உடலானதும் இந்த உடல் சார்ந்த இந்த உறவுகள் மற்றைய பற்றுகள் எல்லோருமே இடையில் வந்தது. இது ஒரு பிறவி தாண்டி இது நம்மோடு பயணிப்பது அல்ல. ஆனால் இந்த உயிர் யாரிடமிருந்து வந்ததோ அவருக்கே இந்த உயிர் சொந்தமாகின்றது. ஆக நம்முடைய பயணம், அந்த நீண்ட பயணமானது பரம்பொருளோடுதான் என்பதைத்தான் இந்த மெய்ப்பொருளை உணரும் அந்த ஒரு நிலையானது நமக்கு உணர்த்துகின்றது. ஒருவன் புண்ணிய நதியாகிய கங்கைக்கு வருவதாக வைத்துக் கொள்வோம். அதை கங்கோத்திரியிலிருந்து கங்காசாகரம் வரையில் தரிசிக்கவும் ஸ்பர்சிக்கவும் வேண்டியது இல்லை. ஓரிடத்தில் இதை தொட்டு நீராடினாலே அவன் கிருதார்த்தன் ஆகின்றான் என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் நமக்கு உபதேசிக்கின்றார். நிறைவான 42வது ஸ்லோகம் விபூதி யோகத்தில். அர்ஜுனா, இதை பலவிதமாக பகுத்தறிவதால் உனக்கு ஆவது என்ன? எனது ஓர் அம்சத்தால் உலகு அனைத்தையும் தாங்கியிருக்கின்றேன். அதவா பகுனைதேன கிம் ஞாதேன தவார்ஜுன விஷ்டப்யாஹமிதம் கிருத்ஸ்னம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத். ஹரி ஓம் தத்சத். இதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே விபூதி யோகோ நாம தசமோऽध्यायः. ஹரி ஓம். வல்லவன் ஒருவனை ஒரு கோணிப்பையில் கட்டி ஓடவிட்டால் அவன் தனது முழு ஆற்றலையும் அப்பொழுது காட்ட முடியாது. பல வடிவங்கள் வாயிலாக பகவான் தமது மகிமையை விளக்குகின்றார். இறைவனுடைய பூரணத்தன்மையை, அவன் எல்லாவற்றிலும் அவன் நிறைந்திருக்கின்றான் என்பதை இறைவன் நமக்கு உணர்த்த முற்படுகின்றார். இறைவனை ஆலயங்களில் விக்கிரக ரூபமாக, பூஜை அறைகளில் கிரியை மார்க்கமாக, அன்பாக, இன்பமாக, உதவியாக, இப்படி ஜடப்பொருளாக, ஸ்தாவரமாக, ஜங்கமமாக, உயிராக, இப்படி தனித்தனியாக எல்லாவற்றிலும் பார்ப்பது சரியாக இருக்குமா? இவை எல்லாவற்றிலும் அவன் இருக்கின்றான் என்று உணரும் ஒரு தன்மைதான் நமக்கு கிடைக்குமா? நான் இருக்கின்றேன் என்ற உண்மை பொருளை நீ உணர்ந்து கொள். என்னில் நீ பக்தி செலுத்த, அன்பு கொள். உனக்கு ஒரு நிலைத்தன்மை கிடைக்கும். நீ ஆனந்தமயமான ஒரு வாழ்வினை பெறுவாய் என்று நமக்கு பகவான் கிருஷ்ணர் இந்த விபூதி யோகத்தின் வாயிலாக அவருடைய அருள்மொழிகளை நமக்கு உபதேசிக்கின்றார். குருவாக நமக்கு இதை உபதேசிக்கின்றார்.